ஹலோ! இன்னைக்கு வத்தல்லே கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷன் பார்க்கலாமா? நான் வந்து மாப்பிள சம்பா அரிசி 1 கப் அளவுக்கு நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். மார்னிங் எழுந்தோனே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தோசை மாவை விட லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த மாவில் கொஞ்சம் சீரகம் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி வச்சு மேலே இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு கட்டி ஆவி வந்த பிறகு மாவை நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி ஊற்றி தோசை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததும் இதை அப்படியே ஒரு கத்தி வச்சு இன்னொன்று ஒரு பிளேட்டுக்கு திருப்பி போட்டுருங்க. ஒரு வாட்டியும் மாவு நீங்கள் ஊற்றும் போது கலந்து விட்டு ஊற்றுங்க. வெந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரே நாள்லேயே காஞ்சிரும். சூப்பராக ரெடி ஆகிடும். ஏர்டைட்டில் ஸ்டோர் பண்ணிட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சம்மருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாப்பிள சம்பா ரைஸ் வச்சு. இதே போல் வேறு ஒரு வீடியோவுடன் நான் சந்திக்கிறேன். பாய்.